ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஓடோடி வராங்க. அப்போ ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக கூப்பிடவும் அப்போ சாம்பிடிச்சிட்டு கார்த்தி கூட ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. இதனால் பார்த்தோம்னா ரேவதிக்கு கார்த்தி இந்த மஞ்சளும் அந்த எண்ணெயும் அவங்க தொட்டு போட்டு விடவும் அப்போ உடனே ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும் போது எனக்கு எல்லாம் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அடுத்தது சந்திரகலா பார்க்குறாங்க. சரி, கார்த்தி இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறான், இப்போ நம்ம பிளானை நம்ம செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கார்த்தியோட கார் பக்கத்தில் வரவும் இப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த டிக்கை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சந்திரகலா இங்கே சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சிவனாண்டியும் முத்துவேலும் கார்த்தியோட அந்த கார் டிக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ முருகன் பார்க்கவும் இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்ததுமே முருகன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இருக்கும்போது எங்கிட்ட தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி பார்த்தியா, உன்னை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் பார்த்தோம்னா முருகனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா எப்படியோ திரும்பவும் அந்த முருகன் நம்மக்கிட்ட அகப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் அடுத்தது சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், இந்த தடவையாவது நான் சொல்கிற வழியை ஒழுங்கு மரியாதையை செஞ்சு முடிங்க, இப்பவும் சொதப்பிடாதீங்க அப்படிங்கும்போது இல்லை சந்திரா, இந்த தடவை நீ சொன்ன மாதிரி கரெக்டாக நாங்கள் செஞ்சுருவோம் அப்படிங்கவும் இப்போ முருகன் சொல்கிறாங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் உங்களை காட்டி கூட கொடுக்க மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கும்போது உன் கதையை நாங்கள் முடிக்க போகிறோம், இதில் நீ எங்களை வர காட்டி வர குடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை அடிக்கிறதுக்காக அவங்க சிவனாண்டி கை ஓங்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி அவங்க சொல்கிறாங்க, சரி ரேவதிக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால முருகனை நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி நான் அழைச்சிட்டு வரேன், அவங்க சிவனாண்டி கிட்ட தான் இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகனை சொல்கிறாங்க, சகல நான் வேணா கூட வரட்டுமா அப்படிங்கும்போது இல்லை இல்லை வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, ஏன்னா ரேவதிக்கு வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கண்டிப்பாக சந்திரகலாவும் மருதும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ மயில்வாகன் ராஜராஜன் சொல்கிறாங்க, சகல ரொம்பவே கஷ்டப்படுறாரு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக, ஆனால் ஏன் தான் இந்த மாதிரிக்கெலாம் அவருக்கு பிரச்சனை வருது தெரியல, அவருக்கு நம்ம எப்படியாவது உதவணுமே அப்படின்னு சொல்லும் போது எப்படி மாப்பிள்ள நம்ம உதவ முடியும் அப்படின்னு ராஜராஜன் சொல்லும் போது அந்த மருதோட ரூமில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி அந்த வீடியோ ஆதாரத்தை அவன் இங்கே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ இந்த மருது எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது மருது சாம்பிடிச்சிட்டு சந்திரகலா 3 பேரும் பேசிகிட்டு இருக்கவும் இவங்க 3 பேரும் இங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால மாமா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மருதோட ரூமுக்கு பார்த்தோம்னா அவங்க மயில்வாகனை போய் அவங்க பீரோ கட்டில் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மருது ரூம் பக்கம் வரவும் உடனே அவங்க ராஜராஜன் பார்த்தோம்னா ஐயோ இது என்னது, இந்த மருது இங்கே வந்துட்டு இருக்கிறான்னா மாப்பிள்ளை வேற உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மருது அந்த ரூமுக்கு போயிருந்தாங்க. போனதுமே அங்கே மயில்வாகனை இதை தேடிட்டு இருக்கதை பார்த்துருந்தாங்க. என்ன அந்த வீடியோவை தேடிட்டு இருக்கிறியா, நீ எங்கே தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மருதுவை வந்துட்டாலான்னு சொல்லிட்டு மயில்வாகனை அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மருது சொல்கிறாங்க, எல்லாம் அந்த கார்த்தியோட வேலையாக தானே இருக்கும், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டம் போடுறீங்களா, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மருது ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டை 2 பேரும் வரவழைக்கவும் அவங்களும் வராங்க. சொல்லு மருது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த கார்த்தியை உள்ள தள்ளணும், அதுக்கு நான் சொல்கிற மாதிரிக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மருதோட ஆட்கள் 2 பேரும் ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க 2 பேர்ட்டையும் கலாட்டை பண்ணவும் அப்போ கார்த்தி அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மருது ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரிக்கு அவங்க அதிகாரிக்கு ஃபோன் பண்ணிடுறவும் அதிகாரியும் மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அப்போ மருதோட ஃப்ரெண்டு 2 பேருக்கும் சிவப்பு கலராக முகத்தில் இருக்கவும் இதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான், எங்களை போட்டு அடிச்சுட்டான், நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஆனால் எங்களை இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக இந்த மாதிரிக்கே எங்களை போட்டு அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜராஜனும் மயில்வாகனமும் எவ்வளோ எடுத்து சொல்றாங்க, நான் சாம்பிடிச்சிட்டு இந்த கார்த்தியை அரெஸ்ட் பண்ணது நல்லதா போச்சுது, அப்பந்தான் ரேவதியோட கல்யாணத்தில் எந்த இடைஞ்சலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க. இது கெட்டதுமே ரேவதி பதட்டமாக இருந்தாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம்மா கார்த்தி இந்த மாதிரிக்கு அரசு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது எல்லாம் அந்த மருதோட வேலையாக தான் இருக்கும், ஏன்னா கார்த்தி மாப்பிள்ள அங்கே இருந்தாக்கி கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தான் திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும் இப்போ ரேவதியும் உடனே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சிருக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மாமாவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுடைய திட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாம்பிடிச்சிரி இங்கே பாரு ரேவதி தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்க
அப்படிங்கவும் இப்போ மாமாவை உடனே வந்து நீங்கள் வெளியே கொண்டுட்டு வரணும், அப்படி மட்டும் நீங்கள் கொண்டுட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சாம்பிடுச்சு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ ஸ்டேஷனுக்கு மாமாவை பார்க்க தான் போகிறேன், இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இப்போவுமே வந்து ஃபோன் போட்டு நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், நான் அங்கேருந்து போகப்பட்டவா நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேராக கார்த்தியை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் போயிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சாம்பிடுச்சு வந்து மருதுகிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ள வேறு வழி இல்லைன்னா ரேவதி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, அதனால கேஸை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க அப்படிங்கவும் உடனே வந்து மருதும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்ட்டு அவங்க ஃபோன் போட்டு அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிட்டு தான் கார்த்தி விட்டுருங்க அப்படிங்கவும் அப்போ வந்து ரேவதி நேராக ஸ்டேஷனுக்கு போய் கார்த்தியை பார்க்கும்போது கார்த்தி வந்து எதுக்கு ரேவதி நீங்கள் வந்து அப்படிங்கும்போது, என்னம்மா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, நான் வராமல் இருப்பேனா என்ன, அதனால தான் வந்துட்டு அப்படிங்கும்போது அப்போ அதிகாரி வந்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி பார்க்குறாங்க, அம்மா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, அதனால நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இது உன்னுடைய வேலை தானே அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது உங்கள் மேலேயே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கலைன்னா இந்த கல்யாணமும் நடக்காது, நான் வெளியே போகப்பட்டவா, நான் அந்த மண்டபத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணி இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அப்படியே கார்த்தி வந்து ரேவதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகவும் இங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரேவதி எந்த அளவுக்கு கார்த்தி மேலே வந்து அதாவது அவ விருப்பம் வச்சிருப்பா, அதனால தான் இந்த அளவுக்கு அவள் செஞ்சுட்டு இருக்கிறா, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வராமையே இப்படி வந்து ரேவதி வந்து கார்த்தி மேலே உருகி லவ் பண்ணிட்டு இருக்கால, இவளுக்கு பழச ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து திட்டமிட்டபடி முருகனோட கதையை முடிக்கிறதுக்காக சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து முருகனை அழைச்சிட்டு அந்த ஒரு குடோனுக்கு வந்துருந்தாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் மண்டபத்துக்கு வந்துடவும் உடனே ராஜராஜன் மயில்வாகனும் ரோஹிணி மூணரும் ஓடோடி வராங்க. சகலம் வந்துட்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கவும் அப்போ ராஜராஜன் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நல்ல வேலையா நீ கார்த்தி மாப்பிள்ளையே நீ அழைச்சிட்டு வந்துட்டோமா அப்படிங்கும்போது, ஆமாப்பா அவர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா சாம்பிடிச்சிட்டு வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, அதுதான் வெளியே வந்தாச்சு, இதெல்லாம் இன்னும் எதுக்காக இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறா வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மயில்வாகனை வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு, முருகனும் எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கும்போது முருகன் சிவனாண்டி கிட்ட தான் இருக்கான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது, அதனால நீங்கள் சந்திரகலாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் நான் போய் முருகனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மயில்வாகனும் சந்திரகலாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து மயில்வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சந்திரகலாவோட ஃபோனில் இருந்து பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, அவள் லாஸ்ட்டு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நம்பரே எனக்கு அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க சிவனாண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது சந்திரகலாவும் வந்து அந்த ஃபோனை வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஃபோனில் உள்ள நம்பர்லாம் வந்து எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது கார்த்தி வந்து அந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை வச்சு அவங்க அதிகாரிகிட்ட அவங்க சொல்கிறாங்க, அவங்களும் வந்து அந்த சிக்னல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்கவும் கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அதே நேரத்தில் முருகனுடைய கதையை முடிக்கிறதுக்காக சிவனாண்டியும் முத்துவேல் வரவும் கரெக்டான நேரத்தில் கார்த்தி வந்து அவங்களெல்லாம் போட்டு அடின்னு அடித்து முருகனை காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்கள விட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சந்திரகலாட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா கயிறு வச்சு கட்டி அடைச்சி வச்சுருந்தாங்க. இதனால் வந்து சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ உடனே வந்து அவங்க முத்துவேல் வந்து சொல்கிறாங்க, ஐயோ இப்பவும் வந்து கரெக்டான நேரத்தில் கார்த்தி வந்து இந்த முருகனை காப்பாற்றிட்டானே, இப்பவும் நம்ம வந்து மருமக கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா சித்தப்பா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நம்ம அந்த தகவலை நம்ம சந்திரகலாட்ட சொல்ல முடியாத நிலைமையில நம்மளை கயிறு வச்சு கட்டி வச்சுட்டு போயிட்டா அந்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா முருகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நல்ல வளங்க நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் காப்பாற்றினீங்க, அப்படி இல்லைன்னா இவங்க என் கதையை முடிச்சிருப்பாங்க, நீங்கள் என்ன சொல்லணுமோ நான் அதே கேட்டு நடக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தியும் அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க முருகனை. அடுத்து பார்த்தோம்னா அதிகாரி கிட்ட முருகனை வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்போ வந்து அதிகாரி வந்து அந்த முருகனை போட்டு அடிக்கவும் உடனே முருகன் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை போட்டு அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் விடிச்சிருது. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படியும் முருகனுடைய கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இந்த கார்த்தி ஆளக்கானல இந்த கார்த்தி என்ன முருகனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், இவன் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்குள்ளேயே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் சொல்லிட்டு சந்திரகலா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே மருதுவை காட்டுறாங்க. மருது வந்து நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவேன், அப்புறமா வந்து நான் நினைக்கிறதா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து மணமேடைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லவும் மணமேடைக்கு சாம்பிடிச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க.
அப்போ பார்த்தோம்னா வந்து மருது ரேவதி கழுத்தில் தாலி கட்டக்கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கார்த்தியும் அதிகாரியும் வந்து தடுக்கிறாங்க. தடுக்கிறதுமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிசிரி வந்து கேட்டுட்டு இருக்கவும் இந்த கார்த்தி வேணும்னே வந்து போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிசிரி அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அதிகாரி வந்து எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. மருது எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கவும் இதை பார்த்ததுமே சாம்பிசிரி அதிர்ச்சி அடையவும் அடுத்தது மருது அங்கேருந்து தப்பிச்சு போறதுக்காக இருக்கும்போது மருதுவை அவங்க கையங்களமா பிடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் மருதுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் அப்போ ராஜராஜன் வந்து சாம்பிசிரியிட்ட போட்டு திட்டுறாங்க. பாரு மாப்பிள்ளையை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிய அந்த மருது மட்டும் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருந்தோம்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம நினச்சது எல்லாமே நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சிவனாண்டி ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ மயில் வாகனம் பார்த்தோம்னா சிவனாண்டி ஃபோனை வந்து அவங்க காட்டுறாங்க. என்ன சின்ன மாமியார உங்கள் புருஷனுக்கு தானே ஃபோன் பண்ணுறதுக்காக இருக்கிறீங்க, அவனுடைய ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காட்டவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆகா இந்த கார்த்தி வழக்கம் போல தடுத்து நிறுத்திட்டான். தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அந்த முருகனே காப்பாற்றி கடைசியில் நம்ம நினச்சது நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சல் அடையவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சாம்பிசிரி என்ன பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணுறதுக்காக இருந்திருக்கிறா, மணமேடை வரைக்கும் வந்துட்டு இந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கலைன்னா தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்க்கும்போது அவங்க பாட்டி வந்துருந்தாங்க. அதாவது அவங்க கார்த்தியோட பாட்டி வந்துருந்தாங்க. வந்ததுமே ஏன் என் பேத்தி எல்லாரும் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க, அதுதான் என் பேரை இருக்கிறாம்ல, என் பேரை இந்த மணமேடையிலேயே என் பேத்தி ரேவதி கழுத்தில் வந்து தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சாம்பிசிரி வந்து தடுக்கிறாங்க. அப்போ உடனே ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரி தான் அவன் என்னுடைய தங்கச்சி பெயராக்கும், அப்படி இருக்கும்போது ரேவதி கழுத்தில் தாலி கட்டதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் சாம்பிசிரி அம்மா இந்த நிலைமையில ரேவதி கழுத்தில் தாலி ஏறலைன்னா எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தம்பியே ரேவதி கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க ரேவதி கழுத்தில் அவங்க தாலி கட்டுற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.